ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ஒயிட் க்ரீமி பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாஸ்தாவை ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி முங்குற அளவுக்கு அடுப்பில் வச்சுக்கோங்க. பாஸ்தாவை அதில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க. தண்ணியை வடிகட்டிட்டு பாஸ்தாவை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா அதில் வறுத்துக்கோங்க. மைதா வறுபட்டதும் 1/2 லிட்டர் காய்ச்சி ஆறின பாலை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கைவிடாமல் கிண்டுங்க. மைதா நல்லா வெந்து வந்ததும் அதோட 3 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட இடித்த மிளகும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ வேறு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு பிடித்தமான காய்கறியை அதோட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குடமிளகாவும் கோஸு பீன்ஸும் சேர்த்துருக்குறேன். அதோட உப்பும் சேர்த்துக்கோங்க. காய்கறி வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்ச பாஸ்தாவையும் ஒயிட் சாஸையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைப்பட்டுன்னா ஒரு கிளாஸ் காய்ச்சி ஆறின பாலை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பாஸ்தா ரெடி.